நம்முடைய தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதன் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வேத 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அல்ல கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால், நீங்களும் நானும் கவலை அற்றவர்களாக கவலை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் சாத்தானுடைய விருப்பம் என்ன? நீங்க எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் தான். கவலையோடு இருக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம் என்ன? நீங்கள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்பது விருப்பம். ஆனால் இன்றைக்கு கவலை என்று சொல்வது ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அனுதின வாழ்விலே இந்த கவலை என்று இல்லாத காலங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த கவலை என்று சொன்னால் இது ஒரு வலை. இந்த கவலை என்ற வார்த்தையிலே 3 எழுத்து இருக்கும். சொல்லுங்க. கா வா லை. வாயை தரங்க உடனே சொல்லணும். அப்ப கவலை. இந்த முதல் காயை எடுத்து விட்டால் மீதி இருப்பது என்ன? வலை. அப்போ இந்த கவலை என்பது என்ன சொல்லுங்க? ஒரு வலை. இது சாத்தான் இன்றைக்கு பயன்படுத்துகிற அதிகமான மக்களை இந்த கவலை என்கிற வலைக்குள்ளே சிக்க வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கவலை, ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். அந்த தரிசனம் என்ன? வானத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய பிரகாசம், வெளிச்சம் அங்கே வீசிக்கொண்டே இருந்தது. அப்போது அந்த வெளிச்சம் என்ன என்று அவர் பார்க்க கிட்டே போன போது அங்கே ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருந்தானாம். அப்பொழுது அந்த தேவதூதன் இந்த தெய்வ மனிதனை பார்த்து கேட்டான், தேவனுடைய மனுஷனே, உனக்கு இது என்ன என்று தெரிகிறதா? நீ எங்கே வந்து நிற்கிறாய் என்று தெரிகிறதா என்று கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றார். சரி வா, உனக்கு அதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு அங்கே போகும்போது அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு பெரிய ஹால், இதே போல பெரிய ஒரு அறை அங்கே இருந்தது. அதுக்கு வாசல் இருந்தது. அதுக்கு மேலே ஒரு விலாசம், ஒரு வாசகம் இருந்தது. இது சாத்தானின் போராயுத சாலை என்று சொல்லி. அப்பொழுது அவன் தெய்வ மனுஷன் கேட்டான், தூதனை, இது என்ன சாத்தானின் போராயுத சாலை என்று எழுதியிருக்கிறது, என்ன என்று கேட்கும் பொழுது, நீ என் பின்னாலே வா, இதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சாவி எடுத்து அந்த கதவை ஓபன் பண்ணினான். உள்ளே போனால் அந்த ஹால், இந்த அறை எல்லாம் முழுசும் நல்ல பெரிய ஆயுதங்கள் கூர்மையான முகத்தோடு தொங்கிக் கொண்டே நிற்கிறது. அந்த ஆயுதங்கள் அப்படியே தொங்க போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆயுதத்திலே ஒரு பெயர் இருக்கிறது. அப்போது அந்த தெய்வ மனுஷன் சொன்னா, நீ இதெல்லாம் சுத்தி பார் அப்படி சொல்லி மேலும் கீழும் பார்த்து அங்கே சுவரிலே சில ஆயுதங்கள் சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. நிறைய ஆயுதங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அப்படி சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது ஒரு மூலையிலே, ஒரு கார்னர்லே ஒரு ஆயுதம் அப்படியே சாத்தி வைக்கப்பட்டது. அப்போ தெய்வ மனுஷன் அந்த ஆயுதத்தை எடுத்து பார்த்தான். அதனுடைய முனை, அதை ஏற்றி என்ன செய்து கூர்மை இழந்து ஷார்ப்பாகிறாதபடி மழுங்கி போன ஒரு ஆயுதமாக இருந்தது. அப்பொழுது தேவதூதனை பார்த்து கேட்டான், தேவதூதனே, இத்தனை ஆயுதங்கள் தொங்கிக் கொண்டே இருக்கிறது, எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா ஒரு கூர்மையாக இருக்கிறதே,
இந்த ஆயுதம் ஏன் இப்படி மழுங்கி இருக்கிறது என்று கேட்டான். அப்போது தேவதூதன் சொன்னான், இதுதான் இன்றைக்கு உலகத்திலே சாத்தான் அதிகமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆயுதம் என்று சொல்லி அதில் பெயர் இருக்கும், வாசித்து பார் என்று சொன்னான். அவர் பெயரை எடுத்து வாசித்து பார்த்தால் கவலை என்று எழுதியிருந்தது. அப்பதான் சொன்னான், இந்த உலகத்திலே மனுஷன் மத்தியிலே சாத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆயுதத்தை அதிகமாக பயன்படுத்தி பல முறை அதை பயன்படுத்தி வந்ததினாலே அடி கூர்மை முனை அற்றுப்போய் மழுங்கி போன நிலைமையில் அங்கே இருக்கிறது என்று சொன்னான். இதை நீங்கள் சிந்திக்கும் போது இன்றைக்கு எல்லா மனுஷருடைய வாழ்விலும் பாவியாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கவலை என்று சொல்ல ஒன்று மனித வாழ்வை அதிகமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை குறித்து சாலோமோன் வேதத்தில் சொல்லும்போது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்தை படிக்கும் போது, நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, கவலை எங்கே இருக்கு? மனுஷனுடைய இருதயத்திலே சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அதை நிரப்பி வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் மனுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷமாக வாழ முடியவில்லை. 4 நாள் சந்தோஷமாக இருந்தால் 40 நாள் வேதனையோடும் கவலையோடும் அழுகையோடும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது என்ன செய்ய வசனம் சொல்லுகிறது, கவலை இருதயத்தை ஒடுக்கும் போது நல் வார்த்தை அந்த இருதயத்துக்குள்ளே போகுமானால் அது அந்த கவலையை என்னை வெளியே தள்ளி அந்த இருதயத்தை என்ன ஆக்குறதாம்? மகிழ்ச்சியாக்குறது. நல்ல கவனிங்க, அவ இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். பொதுவாக இன்றைக்கு இந்த கூட்டங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாருடைய இருதயங்களும் மகிழ வேண்டும். துக்கத்தோடு இருப்பது, கவலையோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் உலக ஜனங்களானாலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் என்ன செய்யப்படுகிறது? இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அந்த இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷப்படும், மனிதனை மாற்றி அமைக்கும். நான் இங்கே ஊழியம் செய்த 45 வருஷத்துக்கு முன்பாக அப்போது சில பனைமரங்கள்லாம் நின்றது. பனைமரத்திலே இந்த ஹார்ன், அந்த ஒலிபெருக்கி கட்டி வைத்து, அப்பெல்லாம் இங்கே தடை இல்லையே. அப்பொழுது நான் ஒரு இரவு கூட்டத்திலே மைக்கிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை வருகிறது, சகோதரனே, இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய் என்று ஒரு வார்த்தை அந்த ஒலிபெருக்கின் மூலமாக இந்த பக்கமாக கடந்து சென்றது. அங்கே ஒரு தெருவிலே குடியிருந்த ஒரு சகோதரர், தேவனை அறியாத மனிதன், ஆண்டவரை அடிக்கடி சபரிமலைக்கு சென்று வருகிற மனிதன், தான் மாத்திரமல்ல தன்னோடு கூட தன் பணத்தை செலவழித்து அநேகரை அவிதமாய் கூட்டிக் கொண்டு செல்லுகிறவர், கிறிஸ்தவத்தை எதிராக கடந்து போகிறவர். அன்றைக்கெல்லாம் இந்த சிஎஸ்ஐ மக்கள் சபைகள் எல்லாம் இந்த பஜனை பாடுவாங்க, இப்போ கேரள என்று சொல்லுவாங்க, இந்த பஜனை பாடுவாங்க. அப்போ என்ன செய்வார்கள்? இவர்கள் ஒரு டீம் சேர்ந்து இவர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே அதை கலாட்ட பண்ணுவதற்கு இவர்கள் பாட்டு பாடி அவர்கள் ஒரு கும்மாளம் போட்டு ஆடுவார்கள். இப்படியெல்லாம் செய்த ஒரு சகோதரன் வீட்டு மாடியிலே உட்கார்ந்து கொண்டு இந்த சத்தம் அவருடைய இருதயத்திலே கடந்து சென்றது. அதை கடந்து சென்ற போது அவர் என்ன செய்தார் என்றால், இந்த வார்த்தை போனவுடனே அந்த வார்த்தையை நடுங்க வைத்தது. அவருக்குள்ளே இருந்த பலவிதமான குழப்பங்கள், காரியங்கள் எல்லாம் அவரோடு மோதி கொண்டிருந்தது. அந்த மனிதன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். கீழே இறங்கி வந்து அந்த வீட்டிலே ஒரு கிழிந்த பைபிள் ஒன்று இருந்ததாம். அதை எடுத்து ஏதோ தெரிந்த மாதிரி வாசித்தார். அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவராகவே அவர் மனைவியுமாக இந்த பழைய ஆலயத்தில் வந்தார்கள். அதுவரைக்கும் ஒரு ஆலயத்தில் சென்றதே கிடையாது.
தேவனை அறியாதவர்கள் இந்த வார்த்தை அவளை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்தது. அன்றைக்கு இங்கே ஆலயத்தில் வந்தபோது அன்றைக்கு பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை செய்தி எல்லாம் பொதுவாக எனக்கு தெரியாது, யார் என்னன்னு தெரியாது. வந்து கூட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே சொல்லப்பட்ட செய்தி எல்லாம் வசனங்களை வார்த்தையிலே கேட்க கேட்க இந்த மனிதனுடைய இருதயம் உருகி கொண்டே அழுது கொண்டே இருக்கிறது. அவரை குறித்தே ஆவியானவர் அங்கே பேசி கொண்டிருந்தார். அப்படியே கூட்டம் பிரசங்கம் முடிந்து கடைசி ஜெபம் ஆமீன் போடுவதற்கு முன்பு மற்றவர்கள் பார்த்திருக்க கூடாது என்று சொன்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே அவர் அப்படியே எழுந்து அந்த நேர அந்த சேனவளை போகிற திரும்ப அந்த காணலை போகும்போது அவருடைய சரீரத்திலிருந்து என்னமோ பெரிய பார மூட்டை இறங்கி போனது போல அவர் உணர்ந்தார். ஒரு சந்தோஷம் அவருடைய உள்ளத்தில் வந்தது. வீட்டுக்குள்ளே சென்றார். அது வீட்டில் நிறைய ஃபாரின் சிகரெட் பாக்கெட் எல்லாம் இருந்தது, தண்ணி பாட்டில் எல்லாம் இருந்தது. எல்லாம் உடைத்து அதை சுக்குநூறாக கிழித்து தூரை குப்பை தொட்டியிலே வீசினார். வாழ்க்கையிலே புதிதாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு நான் ஆர்டினேஷன் வாங்கி என் முதல் ஞானஸ்நானம் அந்த அவருக்கும் அவருடைய மனைவிக்கும், 2 பேரும் ஆண்டவரை அறியாதவர்கள், சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் அவர்களை சந்தித்தார், அவளை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார், ஞானஸ்நானம் பெற்றார், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மனிதனை, எனது சகோதரிக்கு நீண்ட காலம் வியாதி, என்ன செய்வது? இவர் நிறைய கேளாவில் போய் சம்பாதிப்பார். சம்பாதித்து வருகிற பணமெல்லாம் வீணாய் போகும். எல்லாம் மருத்துவர்களுக்கும் மெடிக்கல் ஸ்டோருக்குமாய் போகும். சம்பாதிக்கிற பணங்கள் வாழ்க்கையிலே தங்குவதில்லை. கடைசியிலே இந்த ஆலயத்திலே வந்து அவளை ஜெபித்து எத்தனையோ வருஷமாய் தீராத வியாதி அந்த சகோதரியுடைய விலகினது. ஆண்டவரை நேசித்தார்கள். குடும்பமாக ஒரே நாளிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை? ஞானஸ்நானம் எப்படி எடுப்பது? நகையை கழற்றி எடுப்பதா, நகையை போட்டு எடுப்பதா? யாரும் அவளுக்கு கூட பேசவும், நல்லா கவனிங்க, யாரும் பேசவும் இல்லை. ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லவில்லை, இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்போ ராத்திரி என்ன செய்தது? இவள் கணவனும் மனைவியும் ஞானஸ்நானம் எடுக்கணும் பேசிட்டு இருக்கிறார்கள். ராத்திரி ஒரு சொப்பன சகோதரிக்கு, 2 சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு சகோதரி நிறைய நகை நட்டு போல்ட் எல்லாம் போட்டு அப்படி நிறைய தொங்க போட்டு அழகா இருக்கு. இன்னொரு சகோதரிக்கு ஒண்ணுமே இல்லை, காத்துலையும் இல்லை கழுத்துலையும் இல்லை. அது என்ன அப்படியே பிளெயினா இருக்கு. ஆனா இந்த பிளெயின காத்துல கழுத்துல இல்லாத சகோதரி என்ன செய்கிறது? நல்ல சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இன்னொரு சகோதரி நிறைய ஆடம்பரமா பந்தாவா இருக்கிற சகோதரியை பார்த்தா மூஞ்சியெல்லாம் ரொம்ப துக்கமாக அழுமூஞ்சியோடு காணப்படுகிறது. அப்போ ஒரு ஆள் வந்து கேட்கிறதாம், உனக்கு இதில் 2 பேர்ல யாரை போல இருக்க ஆசை என்று கேட்டதாம். இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல, உங்க ஊர்ல அடுத்த தெருவில் நடந்த சம்பவம். அல்லேலூயா. ஆகவே அப்போ பார்த்து சொன்னார்கள், எனக்கு இந்த நகை நட்டு போல்ட் எல்லாம் இல்லாமல் இருந்த சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற இந்த இவர்களை போல இருக்க வேண்டும் என்று சொன்னதாம். காலையில் எழும்பினார்கள். அதிகாலை 5 மணிக்கு கணவனும் மனைவியும் தூக்கத்தில் எழும்பினார்கள். மனைவி புருஷனை சொன்னால், இப்படியே சொப்பனம் பார்த்தேன் என்று சொன்னார்கள். யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல, யாரும் சொல்லவில்லை. நகையை கழத்தி இந்த குளத்தில் தான் எங்க ஐயால முதல் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ அந்த குளம் இருக்கா? இப்போ இல்லை, குளம் உண்டு இல்லையா? முன்னால் குளம் உண்டு. அப்போ அதில் முதல் ஞானஸ்நானம் நான் கொடுத்தேன். எதுக்கு சொல்லுகிறேன்? மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது யார் யாருக்கு என்று சொல்லி உங்களோடு அந்த வார்த்தை பேசும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரு ஆவியானவராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, வாய்களை திறந்து. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்ல சந்தோஷமாய் இந்த கூட்டங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களையும் உடைய குடும்பங்களையும் எல்லா பகுதியையும் ஊழியங்களையும் சந்தோஷத்தால் நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. பாகிர நல்ல ஸ்தோத்திரம் வரணும். நீங்க அப்படி சும்மா மங்காளி மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னாலே கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கக்கூடாது. நீங்களே என்ன செய்யணும்? ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பாஸ்டர் வந்தால் உங்களுக்கு வந்தால் குழந்தை சின்ன குழந்தை என்ன சொல்லி கொடுப்பீங்க? முதல்ல பாஸ்டர் வந்தோட என்ன சொல்லு? சோத்திரம் சொல்லு. அதான் என்ன சொல்லு? அல்லேலூயா சொல்லிடு, அல்லேலூயா சொல்லிடணும். அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பீங்க? அல்லேலூயா சொல்லும் போது என்ன சொல்லுங்க? கையை உயர்த்தி சொல்லு. அது கையை உயர்த்தனா கையை தூக்கி விட்டு அல்லேலூயா கையை சொல்லுவீங்க. அப்படித்தானா? அது நீங்கள் மட்டும் அல்லேலூயா சொல்லும் போது அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு இறுக்கமா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா என்ற சொல் சாத்தானின் பல்லை உடைக்கும் கல்லு. எதை கவனிக்கிறீங்க? அல்லேலூயா என்ற சொல்லு சத்தமா சொல்லுங்களா. ஏன் இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்ட சாத்தம் ஓடி வராமல? தாவீது கல்லை தூக்கி போட்டா கோலியத் செத்துட்டான் இல்ல? பிறகு ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது? ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, thank you Lord. அப்ப அல்லேலூயா சொல்ல வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அது சொல்லக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அந்த முறைப்படி தான் இங்க அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். சரி, இப்ப வேதம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சரி, இந்த வசனத்திலே படிக்கிறோம். படித்து முடித்த இடத்தை பாருங்கள். உங்களை சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்திலே பார்த்தால் மனுஷனுடைய கவலை அது உலக மக்கள் மாத்திரமல்ல, சபை மக்களும் அப்படித்தான் என்ன செய்கிறார்கள்? உலக காரியங்களுக்காக, உலகத்துக்காக அல்ல சரீரத்துக்காக கவலைப்படுகிற மக்கள் தான் திரள் கூட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஒரு தெய்வ ஆண்டவர் சொன்னாராம், இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய கரத்தையே பார்த்து ஆக ஜோம் பண்றாங்க. என்னுடைய கரத்தையே பார்த்து, ஆனா என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? எதை பார்க்க சொன்னார்? 27ஆம் சங்கீதத்தில் சொல்லுங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கையை தேடினா சொன்னார். ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? அதிகமாக எதை தேடுறோம்? சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன கிடைக்கும், என்ன தருவார், எனக்கு அது வேணும். எப்போ பார்த்தாலும் ஜெபத்தில் பெரும்போது அது வேணும், இது வேணும், அதை தாரும், இதைத்தான் என் பிள்ளைக்கு தாரும், அதை தாரும். இப்படி இந்த வீட்டுக்காக, இந்த சரீரத்துக்காக ஆண்டவரத்தில் கேட்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல, வேகமாக சொல்லி கடந்து போகிறேன், சரீரம் என்பது இந்த உலகத்துக்குரியது. நல்லா கவனிங்க. சரீரம் ஏன் கவலைப்படக்கூடாது? சரீரம் என்றால் இந்த உலகத்துக்குரியது. ரெண்டாவது மண்ணுக்கு போகக்கூடியது.
இது அழிவுக்குரியது, இது அற்பமான சரீரம் என்றெல்லாம், இது பாவ சரீரம் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறது. ஆகவே இதுக்கு ஒரு கேரண்டி கிடையாது, நிலையாக இருக்கக்கூடியதல்ல. ஆகவே இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும், சரீரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நல்ல கவனிங்கள், 2 பேருக்கு சிநேகிதர்களாக சபைகள் மக்களும் வாழுகிறார்கள், உலக மக்களும் வாழுகிறார்கள். நீங்கள் வாசிக்கும் போது யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எல்லாம் புரட்டி பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, அந்த வசனத்திலே ஒரு சிநேகிதன் இருக்கிறான். 4ஆம் வசனம் கடைசியிலே யாருக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன்? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, 2 இதே 4ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தார் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவர்கள். இனி யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கடைசியில் படிக்கிறோம். அவன் தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாமை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டான். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இங்கே 2ஆக அதை சிந்திக்க வேண்டும். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்பர்கள் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சூப்பர் சூப்பர். நீங்கள யாருக்கு உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள், தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில 2க்கும் அல்லேலூயா போடுறீங்க. அப்போ உங்களை கவனம் என்னன்னு சொல்ல பாருங்க. அப்ப நம்ம கவனம் இல்லை, என்னத்தையோ நீங்க கவனிக்க, அப்ப வசனத்தை கவனிக்கவில்லை, நல்லா கவனிக்க வேணும். சும்மா எதுக்கெல்லாம் கண்டதுக்கெல்லாம் அல்லேலூயா போட்டு பழகக்கூடாது. அப்ப தேவனுக்கு சிநேகிதனா, உலகத்துக்கு சிநேகிதனா? இன்னைக்கு நீங்களும் உங்களை குடும்பங்களை சிந்தித்து பாருங்க. நல்ல சத்தியம் தெரியும், வேதம் தெரியும், நமக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் குடும்பமும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறார்களா, தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறீர்களா என்பதை நன்றாக நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், தேவனுக்கு உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட. இன்றைய கிறிஸ்தவம் அல்ல என்று சொல்லுகிற பேர் கிறிஸ்தவம் எல்லாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டிய நிலையில் வரவில்லை. வந்திருந்தால் இயேசுவோடு அதிகமாய் சேர்ந்து வாழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு காலகாலமாய் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகவே இன்றைக்கு என்ன செய்தால் வாழ்ந்து உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாருக்கும் நல்ல பழக்கமான ஒரு வசனம், சண்டே ஸ்கூல் பாடம். அந்த லூக்கா 16, 19 முதல் 39 வரைக்கும் படிக்கும் போது 2 மனிதர்களை படிக்கிறோம். உலகத்துக்கு சிநேகிதனாய் என்ற ஒரு மனிதனையும் தேவனுக்கு சிநேகிதனாய் என்ற ஒரு மனிதனையும் படிக்கிறோம். அப்படிதானா? உலகத்துக்கு சிநேகிதன் என்றவன் யாரு? ஐஸ்வர்யவான். அவன் பேர் என்ன? பேர் என்ன தெரியாது. அடுத்தது இன்னொருத்தன் இருக்காம யாரு? இது நல்லா தெரிஞ்சதானே சொல்லுங்க. லாசருவான். ஐஸ்வர்யவான் ஒருத்தன். அடுத்த ஒருத்தன் யாரு? வேதம் எப்படி என்ன சொல்லுது? லாசர் என்ன சொல்லுது? தரித்திரன், பெகர், ஒரு பிச்சைக்காரர். ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல காரணி, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன். தரித்திரனுடைய பேர் என்ன? அதான் லாசர். அப்ப நல்லா இங்க கவனிக்க வேணும். ஏன் இப்ப இந்த ஐஸ்வர்யுடைய பெயர் வேத புஸ்தகத்தில் இல்லை? எத்தனை பேரை கவனிச்சு சிந்தித்திருக்கீங்க? ஏன் ஐஸ்வர்யுடைய பெயர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்படல? பிச்சைக்காரனுடைய பேர் எழுதியிருக்கு, ஐஸ்வர்யவானுடைய பேர் எழுதப்படல. எவ்வளவு பெரிய டாப்ல இருக்கிறான், அவனுடைய பெயர் வேத புஸ்தகத்தில் இல்லை. ஏன் அப்படி? என்ன சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை, அதனால வேத புஸ்தகத்தில் இல்லை.
இதான் சுருக்கம். லாசருடைய பெயர் பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டது, ஆகவே வேதபுஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இப்போ உங்களுக்கு சொன்னா புரியும், இந்த ஐஸ்வர்யவான் எதற்கு சிநேகிதன்? உலகத்துக்கு சிநேகிதன். தரித்திரன் யாருக்கு சிநேகிதன்? தேவனுக்கு சிநேகிதன். ஆகவே தேவன் பாருங்க, அந்த என்ன கடை அந்த 23ஆம் வசனம் சொல்லுகிறது. சரி, அடுத்த வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது அவன், ஆபிரகாமே எங்களுக்கு இறங்கி 25 நம்ம படிக்கும் போது, ஆபிரகாம் மகனே, இந்த பூமியில் உயிரோடுக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இப்பொழுது இரண்டாவது அதை படிக்கும் போது அதனுடைய 23ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் கொண்டு போய் விடப்பட்டான். இவன் நல்ல கவனிங்க, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் முடிவும் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் முடிவையும், இந்த பகுதியை நீங்கள் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை ஆழமா தெரியாது. எனவே அதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் ஒரு மனிதன் சும்மா ஒரு பெயர் கிறிஸ்தவனாக, ஒரு மேலோட்ட கிறிஸ்தவனாக, அல்ல உலகத்துக்காக கவலைப்படுகிறவனாய் அவன் வாழ முடியாது. நல்ல கவனிங்க. இப்பொழுது இந்த லாசர் முதலாவது மரித்தது யாரு? ஐஸ்வர்யவான். அவன் என்ன செய்தான்? முதல்ல மரித்தது தரித்திரன். அந்த தரித்திரன் மரித்து நேரங்க போயிட்டான், கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அப்படிதானே? சொல்லுங்க, ஆமாவா? இந்த நல்ல லாசருவாகிய தரித்திரன் மரித்து எங்க கள்ள தோட்டம் போனாங்கன்னா போயில்லையா? சொல்லுங்க, வசனத்தில் சொல்லுங்களா? கள்ளத்தோட்டம் போகவில்லை, அது கல்லறம் தேவைப்படல. நல்ல கவனிங்க, இன்னைக்கு கல்லறை கிறிஸ்தவங்க தான் நிறைய இருக்காங்க. இந்த ஊர்லயும் நிறைய உண்டு, எல்லா ஊர்லயும் இருக்கு கல்லறை கிறிஸ்தவை. நீ அங்க போனா கல்லறை கிடைக்காது, இங்க போனா உனக்கு மணி அடிக்காது, இங்க போனா உன் கல்லறை தோட்டம் கிடைக்காது. நான் சொல்றேன், ஒருத்தன் தேவனுக்கு சிநேகிதனா வாழ்ந்து விட்டானா அந்த கல்லறை தோட்டமே தேவையில்லை, கல்லறையே தேவையில்லை, மணி அடிக்க வேண்டிய தேவையில்லை. என்ன லாசரு மரித்தான் தரித்திரன், டைரக்டா எங்க கொண்டு போய்விட்டான்? தேவனுடைய மடியிலே, ஆபிரகாமுடைய மடியிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நேர கொண்டு போய் விடப்பட்டான். பாருங்க, ஐஸ்வர்யன் மரித்தான். அவனுக்கு தான் என்ன தேவை? கல்லறை தேவை. ஏன்? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவங்க தான் கல்லறை தேவை. இன்னைக்கு உலகம் உங்களை மிரட்டுதா? நீ அங்க போனா ஒரு கல்லறை கிடைக்கான்னு சொல்றா, மணி அடிக்காதுன்னு சொல்றீ, மிரட்டுறாங்களா? நீ நல்ல வேதத்தை சொல்லிக் கொடு. அப்படியே செவிடம் மார்க்கு, அப்படியே வேதம் தெரியாதவங்க சொல்லிக் கொடுங்க. வேத வசனம் இப்படி, எனக்கு கல்லறை தோட்டம் முக்கியம் தேவையில்லை. இயேசு வருவார், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் மடியில் போய் உட்காருவேன். எத்தனை தைரியமா சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவுதான் அல்லேலூயாவா? அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்றோம், இந்த ஐஸ்வர்யவா அவன் நல்லவனா கெட்டவனா? உங்க பைபிள்ல இருக்கல, இத்தனை காலம் படிச்ச சொல்லுங்க, நல்லவனா கெட்டவனா? சத்தமா. கெட்டவன். நல்லவன். கெட்டவனா கேட்டா நல்லவன் பீங்க, நல்லவனா கேட்டா கெட்டவன் பீங்க. நீங்க சொல்லுங்க பிரதேஷ், சொல்லுங்க பாப்போம், அவன் நல்லவனா கெட்டவனா? சத்தமா. அதான் சரிதான், சத்தமா சொல்லுங்க. புரியல? இவர் எங்க ஆளு, கோயம்புத்தூர்ல வந்திருக்க ஆளு, அதனால சொல்றார். ஏன்னா உங்களை விட என்னை விட அவன் நல்லவன். நான் எங்க மக்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால தான் அவர் சொல்றார். உங்களை விட என்னை விட அவன் யாரு? நல்லவன். என்ன நல்லவன்? எதுல எல்லாம் அவனுக்கு குறை இருக்கு? அவனுக்கு நல்ல வீடு வாசல் இருக்கு, நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு, நல்ல உடுக்குறான், நடக்கிறான், சாப்பிடான், எல்லாம் இதுவெல்லாம் இருந்தாலுமே இப்ப நீங்க செய்யாத காரியத்தை எல்லாம் அவன் செய்கிறான். நான் சொல்றேன்,
இத்தனை வருஷம் ஒரு பிச்சைக்காரனு வீட்டு வாசல்ல போட்டு பாதுகாத்து இருக்கிறான். நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க அவங்க கெட்டவன் மனசை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சொல்றியே. அப்படி ஒரு வியாதி நோய் பிடிச்சவன் அல்ல குஷ்டரோகின்னு வச்சிருப்போமே, ஏன்னா காலம் முழுதும் அவனுக்கு வியாதி தீரலையே, அவனுக்கு என்ன செய்கிறது? ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ் மாதிரி அவருக்கு நம்பக்கூடிய ஒருத்தரும் இல்லை, அவருக்கு ஆதரவு உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இவன் தான் என்ன செய்ய, இந்த ஐஸ்வர்யவன் தான் அவன் வீட்டு முன்னால வைத்து அவன் சாகும் வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறான். ஏன் ஒரு ஊசி போட்டு அவனுக்கு சாகடிச்சிருக்கலாம். எனக்கு எத்தனை பேர் பெற்றோர் அப்படியெல்லாம் சாகடிக்கிறாங்க. இவன் அப்படியே பண்றான். அவன் இல்லையே, கர்த்தர் அவனை தூக்கிட்டு போற நாள் வரைக்கும் அவனை வைத்து பாதுகாத்து அவனுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்து அவர் என்ன செய்ய வைத்து இருக்கிறான். அல்லேலூயா. வேற யாருக்கெல்லாம் அந்த பர்மிஷன் அனுமதி கொடுத்துருக்க அந்த காம்பவுண்டுக்குள்ள? கொஞ்சம் நர்ஸுகள் வருவாங்க. இவனுக்கு உதவி செய்ய யார் வருவாங்க? நர்ஸுகள் வந்தாங்களா வரலையா? என்ன இப்படி ஒன்றும் தெரியாம இல்லை சிக்கு மக்குமா இருக்கு. கொஞ்சம் நர்ஸுகள் தான் அவனுக்கு உதவி செய்ய வந்தாங்களா வரலையா? நர்ஸுகளுக்கு பேர் என்ன? அதான் நாய்கள். இந்த நாய் கூட அங்கே வரக்கு அவன் பர்மிஷன் கொடுத்துருக்கானே. யோசித்து பாருங்க. நீங்க என்ன வருவீங்களா? இவனை நல்லா கழுவி டெய்லி கிளீன் பண்ணி தொடச்சி எண்ணெய் போட்டு அதை எல்லாம் பண்ணுக்கு இந்த நாய் தானே வந்துச்சு, நாய்கள். அப்ப இதெல்லாம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். உங்க வீட்டில் கொடுப்பீங்களா? நான் சொன்னேன், இப்படி ஒருத்தன் ஒரு வாரம் விட்டு யாராகிலும் நான் என் வீட்டில் வச்சு பாதுகாப்பேன்னு சொல்லுங்க இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே, ஒரு வேணுமா 5-10 வேணுமா வாங்கிட்டு நீ போ, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பும். அப்படின்னு உங்களோட நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. நல்லவன். அவருக்கு ஜெபிக்க தெரியும். ஜெபிப்பானா ஜெயிக்க மாட்டானா? ஜெபிப்பான், ஜெபிக்க தெரியும். ஏன்னா அவனுக்கு சகோதர பாசம் இருக்கு. அங்கே பாதாளத்தில் வேதனைப்படும் போது சொல்றான், எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்கள் இங்க வரக்கூடாது. ஆத்ம பாரத்தை பாருங்க அவனுக்கு. அம்மா நீங்க என்ன செய்யுங்க, நான் தான் இங்க வந்து அவனும் வரட்டு, அவனுங்க வந்து கடை வேதனைப்பட்டு நீங்க இதை சொல்லுவீங்க. இன்னைக்கு 2 அண்ணன் தம்பி 3 அண்ணன் தம்பி இருந்தா கொஞ்சம் சொத்து இருந்தா அதுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான், அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், போலீஸ் கேஸ் என்ன? அன்பு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, ஆவிக்குரிய குடும்பங்களே இல்லை. ஆனா இவன் என்ன செய்கிறான்? 5 சகோதரர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே சரி நான் தான் வந்துட்டேன், சரி என் சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றான். அப்ப அவனுக்கு சகோதர பாசம் எப்படி இருக்கு? உங்களுக்குள்ள அப்படி இருக்கா? உங்க குடும்பத்தில் அப்படி இந்த பாசம் இருக்கா? அந்த நேசம் இருக்கா? இல்லையே. அப்படின்னா உங்களை விட எவ்வளோ நல்லவன். நான் சொல்ல எல்லா விதத்திலும் நல்லவன். அல்லேலூயா. அவனுக்கு ஜெபிக்க தெரியும், அவனுக்கு இப்படி ஏழைகளை நேசிக்க தெரியும், எல்லாம் பராமரிக்கிறான், பாதுகாக்கிறான், எல்லாமே இப்படி சொல்லி நிறைய சொல்லலாம். அது இப்படி இருந்தும் ஏன் அவன் இப்போ அந்த பாதாளத்தில் போனான்? அப்படி என்ன சொல்லப்படுகிறது? 23ஆம் வசனத்தில் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது என்று படிக்க. ஏன் பாதாளத்துக்கு போனான்? பரலோகத்துக்கு போகவில்லை. தரித்திரன் லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான், ஆபிரகாமுடைய மடியில் பரலோகத்துக்கு போயிட்டான். இவன் பாதாளத்துல போயிட்டான். ஏன் இத்தனை காரியங்களை செய்தும் அவனுடைய பெயர் ஜீவவுசில் எழுதப்படலையே? அது இன்னும் சரியான ரட்சிப்பு இல்லையே. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றாதானே ஜீவவுசில் பெயர் எழுதப்பட முடியும். அருமை கிறிஸ்தவனே, இந்த சத்தத்துக்கே நீ யாராக இருந்தாலும் சரி, நீ பாரம்பரியத்தை நம்பி பாதாளத்துக்கு போகாதே, பரலோகத்துக்கு போ. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த தேசத்தை சொல்வது அதுதான். நீ பாரம்பரியத்தை நம்பி, நான் எல்லாம் சொல்ல ஒரு முறை தான் ஞானஸ்நானங்கிறாங்க. நீ எத்தனை முறை எடு. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ வயது வந்த இயேசு 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்ற. குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கப்படல. வேதத்தில் சைல்டு பேப்டிசம், ஸ்ப்ரே பேப்டிசம் சொல்லலாம் கிடையாது. அதை குழந்தை ஞானஸ்நானம், தளிப்பு ஞானஸ்நானம்னு ஒரு ஞானஸ்நானம் கிடையாது. நிறைய பேர் அப்படி அதை வஞ்சிக்கப்பட்டு போறான். ஒரு ஞானஸ்நானம் தான் மணி வாங்கி கொடுக்கிறோம், நிறைய காரியத்தெல்லாம் செய்யறோம் சொல்றாங்க. எல்லாம் செய், ஆனா அவன் பேர் ஜீவவசத்தில் இல்லையே. அவன் தரித்திரன், உன்னை பார்வைக்கு அற்பமாய் காணப்படுகிறான். ஆனால் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறான், இயேசுவுக்காய் ஜீவிக்கிறான். பல கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது, ஆனாலும் சகித்துக் கொண்டு இயேசுவுக்காய் வாழ்கிறான். தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறான். ஒரு நாள் வந்தபோது தேவனுடைய மடியிலே போய் உட்கார்ந்திருக்கிறான். இந்த ஐஸ்வர்யம் இவ்வளவு காரியங்களை செய்தும்
பாருங்க, இன்னைக்கு பாருங்க. இன்னொன்று சொல்ல, இந்த ஐஸ்வர்யவான் சாத்த நேரம் வீடு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். கற்பனை பண்ணி சொல்லுங்க. இந்த ஐஸ்வர்யவான் செத்துட்டான், அடக்கம் பண்ண போறதுக்கு முன்னால அந்த ஏரியாலாம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? இங்கே இந்த ஊர்ல உலகத்தில் எவ்வளவு இல்லையோ அமக்களமா இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளோ காரெல்லாம் வந்து ஜெல் வந்து இறங்கு, விஐபி எல்லாம் வந்து இறங்குறாங்க. அங்கே என்ன மேலதாளம் எல்லாம் அங்கே நடக்கு. அங்கே என்ன செய்து, பந்தல் போட்டாச்சு, அதை போட்டாச்சு, எல்லாம் சேர் போட்டாச்சு, எல்லாரும் பார்த்து கமன் வந்து இறங்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுறாங்க. பெரிய பந்தவா இருக்கு. எல்லாரும் பெரிய சொல்றாங்க, ஐயா இப்படி இருந்தார், அப்படியே எங்களுக்கு இப்படி செய்தார், அதை செய்தார், அதை பண்ணார் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதை பிச்சைக்காரன் தரித்திரமாயிட்டான். யார் வந்தா சொல்லுங்க? அந்த அடக்கத்துக்கு யார் வந்தா? செத்தப்பற யார் வந்தா? ஒருத்தரும் வரல. இந்த அக்க வந்த நாய் கூட வரல. அதுவும் போயிடுச்சு. அவ இப்ப என்ன செய்கிறது? என்ன அதில் கவனிக்கிறோம்? அவனுக்கு உலகத்தின் மனிதர்கள் வந்தார்கள், நேர கல்லறையிலே கொண்டு அந்த பாதாளத்திலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தவன் மரித்தான். அவன் பரலோகமே இறங்கி வந்துட்டுல. எத்தனை பேர் இப்படிதான் அலையிலே மொட்டை அலையிலே சொல்றீங்களே? பரலோகத்தின் சேனை, வானத்தோட சேனைகளை அப்படி திரளா வந்து இறங்கி வந்துட்டுல. அவனை விட ஆள் கூட்டம் யாருக்கு? ஐஸ்வர்யோட ஆள் கூட்டத்தை விட யாருக்கு வந்துச்சு? தரித்திரனுக்கு வந்துச்சு. அவனுக்கு இந்த பூலோகத்துள்ள மக்கள் வந்தாங்க, தரித்திரனுக்கு பரலோகத்துள்ள தூதர்கள் வந்தார்கள். அதான் தேவ தூதனால் என்ன ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். என்ன அழகான வாழ்க்கை! எத்தனை இந்த வாழ்க்கை வேணும்? ஆமே, அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லும் போது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதை கடைசியில படிக்கிறோம். நேரமல்ல சொல்லி நானே போறேன். இவ்வளவு அந்த கடைசியை பாருங்க, உங்களுக்கு தெரியும் வசனம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? கவனிங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வாய்? இன்னைக்கு எல்லாம் உனக்கு இருக்கு, உலக ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, நிலம் சொத்து சுகம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் பணம் எல்லாம் இருக்கு, பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, சரி நல்லதான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, சோ கிரேட் சால்வேஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் நீ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? ஆண்டவர் கேட்கிறார். நீ சரீரத்தை குறித்து கவலைப்படாதே, உலகத்தை குறித்து கவலைப்பட, அதே இதெல்லாம் அழிந்து போகும், மாயை. ஆனால் நீ என்ன செய்? இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. வேதத்திலே 2 ரட்சிப்பு இருக்கு, நல்ல கவனியுங்கள். எதை அதே சொல்லுகிறது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொன்னா கவனிங்க, 2 ரட்சிப்பு வேதத்தில் இருக்கிறார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, 1 பேதுரு 1:9, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். நல்ல கவனிங்க, இங்க என்ன ரட்சிப்பு இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. ஆத்ம ரட்சிப்பு. நல்ல வாயை திறந்து பேசணும், வசனத்தை பார்த்து சொல்லி பழகணும், பைபிள் எடுத்து நிறைய வசனங்களை படிச்சு வச்சிருக்கணும், கேட்கிற முன்னால சொல்லுறதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன ரட்சிப்பு சொல்லுங்க? ஆத்ம ரட்சிப்பு. அதே அதிகாரத்தில் இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது. 5ஆம் வசனம் படிங்க. 1:5, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று இருக்கு. நல்ல கவனிங்க, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்படுகிற ரட்சிப்பு. அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் கடைசி கால ரட்சிப்பு. முதலாவது சொன்ன ரட்சிப்பு என்ன சொல்லுங்க? ஆத்ம ரட்சிப்பு. ஆனால் இது என்ன ரட்சிப்பு? கடைசி கால ரட்சிப்பு. இதைத்தான் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, சோ கிரேட் சால்வேஷன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருந்தால், கிறிஸ்தவனே, ஆண்டவரை அறிந்திருக்கிறவனே, வேதத்தை சுமக்கிற ஆத்மாவே, ஆலயங்களுக்கு ஒழுங்கை சொல்லுகிற ஆத்மாவே, நீ யாராயிருந்தாலும் நீ இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவனாய் இருக்கிறாயா? இதுக்கு கவலைப்படுகிறாயா? நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறதுனால பெரிய விசேஷம் அல்ல, அல்லது சபைக்கு நீ போய் எத்தனை வருஷம் மாறுனால விசேஷம் அல்ல. இந்த கடைசி கால ரட்சிப்பு தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த கடைசி கால முதல்ல ரட்சிப்பை ஒரு வார்த்தை சொல்லி போகிறேன். ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்வது அது 49ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 49:9 அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. அப்ப ஆத்தும மீட்பு அதன் ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. இது மிகவும் அருமையானது. நல்ல கவனிங்கள். ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற அநேகரும் நீங்கள் என்ன செய்யணும், பாவத்திலே பாரம்பரியத்திலே அல்ல ஏதோ ஒரு நிலைமையிலே ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தில் வராமல் ஒரு பாரம்பரிய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருப்பீர்கள். தேவனை அறியாதவர்களாக வேறு அந்நிய தெய்வங்களை சேவித்திருப்பீர்கள். ஆனால் இயேசு ஒரு நாள் உங்களை யாரையோ அனுப்பி யாரோ சத்தியத்தை சொல்லி அல்ல உங்களுக்கு வந்த பிரச்சனையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து கர்த்தருடைய விடுதலை கொடுத்தார். அதில் இந்த உங்களை ரட்சித்தார். தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டீர்கள். ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்கள். அதுதான் ஆத்ம ரட்சிப்பு. உங்களோட ஆத்மா மீட்க. நல்ல கவனிங்க. ஆத்ம ரட்சிப்புன்னா சரீரம் அல்ல. உங்களுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்ல ஆத்மா ரட்சிக்கப்படும். இந்த ஆத்மா என்பது தேவனுக்குரியது, சரீரம் மண்ணுக்குரியது. அப்ப தேவனுக்கு போகக்கூடிய ஆத்மாவுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு தான் நம்ம எல்லாம் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு இன்றைக்கு உலகத்தை எல்லாம் கிடைக்கவில்லை. நல்ல கவனி. இந்த ரட்சிப்பு சாதாரண நான் நினைத்து விடாதுங்க. உலகத்தின் ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்கவில்லை, உலகத்தின் கோடீஸ்வரனுக்கு கிடைக்கவில்லை, உலகின் அரசியல் தலைவர்களுக்கு வாதிகளுக்கு கிடைக்கவில்லை, அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்றுக்குதான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த ஆத்தும ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆமென். அப்படி நான் எவ்வளவு விசேஷித்தவள் அல்லவா. ஆண்டவர் சொல்ல ஆத்தும ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அருமையானது. ஆனால் இனி வருகிற ரட்சிப்பு, கடைசி கால ரட்சிப்பு என்று சொல்வது நம்முடைய சரீரத்தினுடைய ரட்சிப்பு. நல்ல கவனிங்க. இதுதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு தவித்திருந்து அவருக்கு காத்திருந்து தவிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கும்போது சிலருக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அது என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆவியின் முதற் பலங்களை, அது ஆத்தும ரட்சிப்பை பெற்று நீ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்த தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீ என்ன செய்யப்பட வேண்டும்? சரீரம் மீட்புக்கு நீ காத்திருக்கிறார்கள். தேவனுடைய சபை ரோமாபுரி சபைக்கு பவுல் சொல்லுகிறார், என்ன செய்யற? ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள் இந்த சரீர மீட்பை பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். இதுதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்வது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இந்த சரீரம் மீட்கப்படுவதான் இவ்வளவு பாடுபடுகிறோம். ஏன்னா உலகத்தில் ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்கு வந்தாச்சு, அதுக்கு பிறகுதான் நமக்கு அநேக உபதேச சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. சபைக்கு வர வர வேத வசனங்களை ஆழமாய் படித்து தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைகள், குற்றங்கள், பாவ சாபங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஜீவியத்தில் மாறுகிற சுபாவங்கள் மாறுகிறது, செத்த கிரியைகள் மாற்றப்படுகிறது, தேவனோடு கிட்டி சேர முடிகிறது. ஆகையினாலே என்ன செய்யப்படுகிறது? நான் அதான் என்ன செய்ய மாற்றப்பட்டு இந்த சரீரம் மீட்பதற்கு தான் இயேசு வரப்போகிறார். ஆனால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்கள் தெரியும், நானே சொல்லிவிடுகிறேன். பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாக என்ன செய்வார்? மறுவப்படுத்துவார். பைபிள் எல்லாம் அந்த வசனங்களை நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாக மறுரூபப்படுத்துவார். அதான் சரீரம் மீட்பு. அப்படி இந்த சரீரத்தை மீட்கதான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வருகை என்று சொல்லுகிறோமே, அன்றைக்கு இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நம்முடைய சரீரம் மீட்கப்பட ஆண்டவரோடு கூட அதிகமாக நாம் கிட்டி சேர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதுக்காக நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை ஆண்டவருடைய வேத வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு இன்றைக்கு நம்முடைய பார்வை நல்ல கவனிங்க. நீங்கள் சரீரம் மீட்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத் வருகையில் போக வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுக்கு சிநேகிதனாய் லாசருவை போல வாழ்ந்து அவரது மடியில் போக வேண்டும் என்றால், இந்த பூமியிலே வாழும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்க? லோத்தின் பார்வையை போல இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒரே நேரத்திலே ரட்சிக்கப்பட்டு
விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் ஆபிரகாமும் லோத்தும். பாரம்பரியங்களை விட்டு வெளியே வந்தார்கள். தேவனுடைய அழைப்பை பெற்று வெளியே வந்தார்கள். ஆண்டவருக்கு பின்னாக ஜீவித்தார்கள். 2 பேரும் நீதிமான் என்று வேதம் லோத்து நீதிமான், அங்கே ஆபிரகாம் மிகப்பெரிய நீதிமான். இப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் 2 பேருடைய பார்வையிலே வித்தியாசம். நீங்க நல்லா அதான் சிந்திக்க வேண்டும். இப்போ லோத்து என்ன செய்ய எங்கே பார்க்கிறார்? 2 பேரும் சேர்ந்திருந்தார்கள், ஆபிரகாம் லோத்தும். கடைசியிலே அவர்கள் ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு பிரச்சனை வந்தது, பிரிந்தார்கள். பிரிந்த போது ஆளுக்கு ஒரு பக்கமா போய்விட்டார்கள். ஆபிரகாமே சொன்னா, நீ முதலாவது எந்த பக்கம் வேணுமா நீ போ, அதற்கு பின்ன நான் போகிறேன்னா. லோத்து பார்த்தான், அவன் பார்வை எது மேல் விழுந்தது? யார் சரியா சொல்ல தெரியும்? அவன் பார்வை எது மேல் விழுந்தது? சோதம் குமாராமே சோதமின் மேல் விழுந்தது. ஏன்னா அவன் அங்கே போய் ஒரு வீடு கட்டி அங்கே குடியிருந்தான். ஏன் சோதம் என்று சொன்னால் என்ன? அதெல்லாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வீட்டில் போய் படிங்க. அந்த சோதம் எப்படி நல்ல கத்தரின் தோட்டத்தை போல, கேதனை போல ரொம்ப செழிப்பாக இருந்தது. எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்தது, எல்லா பாவ சந்தோஷங்களும் அங்கே இருந்தது. ஆகையினாலே இந்த அவனுடைய லோத்துடைய கண்கள் இந்த சோதமின் மேலுடைய கண்கள் போயிற்று. என்ன அழகா இருக்கு, என்ன நல்லா இருக்கு, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு என்று சொல்லி பார்த்து அந்த சோதமுக்கு நேரே பார்த்தான். அதை தெரிந்து கொண்டான். அங்கே போய் கூடாரம் போடல, வீடு கட்டி அங்கே குடியிருந்தான். ஆனால் இதன் போன பின் ஆபிரகாம் பார்த்தான். அவன் சொல்லுகிறான், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான் என்று அதனாலே அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று வேதவசனங்களில் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாமுடைய இப்ப எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? லோத்துடைய பார்வை எதன் மேல இருந்தது சொல்லுங்க? சோதோமின் மேல். எல்லா நீர்வளம், நிலவளம், எல்லா வளங்களும் செழிப்பு நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த சோதோமின் மேல். ஆனால் ஆபிரகாமுடைய பார்வை எதன் மேல்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான், வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அவனுடைய பார்வை எல்லாம் என்ன? தேவன் கட்டி உண்டாக்கின பரலோகம், தேவன் கட்டி உண்டாக்கின சீயோன் நகரத்திலே அவருடைய பார்வை. அதுதான் அவருடைய கண்கள், அவருடைய பார்வை எல்லாம் அதுதான். அதனால இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், 318 வேலையாட்கள் இருக்கிறான் அப்படியே, எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்திருக்கும், சொத்து சுகம் ஆடு மாடு எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் இதெல்லாம் குப்பையா எண்ணிட்டு அவருடைய பார்வை எல்லாம் தேவன் கட்டி உண்டாக்கின நகரம், அந்த நகரத்துக்கு நான் போக வேண்டும், அந்த தேவனிடத்தில் போய் வாசம், லாசருவை போல நான் அவரிடத்தில் போய் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் குப்பையா எண்ணி விட்டு அதுக்காக காத்திருந்தான். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சத்தத்தை கேட்க எங்கிருந்து கேட்டாலும் சரி, இன்றைக்கு தரிசனம் இன்னைக்கு லோத்தின் மேல் அல்ல. அது லோத்து எரிந்து போயிட்டு அல்லவா? லோத்தை கத்த அக்கினிக்கு சோதமை கத்தர் அக்கினிக்கு இரையாக மாற்றி விட்டார் அல்லவா? எல்லாம் எரிந்து சாம்பல் ஆயிற்று. ஆனால் தேவன், ஆபிரகாம் தேவன் கட்டி உண்டாக்கி நகரத்துக்கு காத்திருந்து ஜெயம் பெற்றான், அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டான். இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்விலும் அதைத்தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டும். எனவே கர்த்தரை நீங்க நேசியுங்கள், கர்த்தருக்காக உண்மையா ஜீவியுங்கள், கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரை தேடும் போது நல்ல கவனிங்க, சத்தியத்தை இங்க வாஞ்சிங்க. ஆண்டவரை அதிகமாய் தேட தேட உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பின்னாலே வரும். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாலே போகாதுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நீ முதலாவது தேடு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட வந்து சேரும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். துபாய் தேசத்தில் இப்ப நம்ம எல்லா இடங்களிலிருந்தும் ஃபாரின் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வேலைகளுக்கு போகிறார்கள் சம்பாதிப்பதற்காக. அப்படிப்பட்ட அநேக வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே கடையாநல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கு, இப்பவும் இருக்கு, சிலருக்கு தெரியும். அங்கே கடையாநல்லூர் ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருந்து ஒரு மனிதன்
சாதாரண பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது. குடும்பத்தின் கஷ்டத்தின் காரணமாக துபாய் தேசத்துக்கு வேலைக்கு சென்றான். ஏதோ பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கி வேலைக்கு சென்றான். அவனுடைய வேலை என்ன? அவன் படிப்பு எல்லாம் இல்லை. ஆகவே அந்த தேசத்தில் சென்று இந்த டிச்சி எல்லாம் கிளீன் பண்ற வேலை அவனுக்கு. அவன் என்ன செய்தான்? அவன் எந்த வேலை செய்தா என்ன 10 காசு அவர் சம்பாதிக்கும். ஆகவே இந்த நோக்கத்தில் அந்த வேலையை செய்தான். ஒரு நாள் கவனிங்க, சிந்திக்கக்கூடிய காரியம். ஒரு நாள் துபாய் மன்னர் கார்லேயே ரோட்ல போய் கொண்டிருக்கிறார். நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சிக்னல் அங்கே இருக்கிறது. அவர் என்ன செய்த, சிக்னல்ல கார் வண்டிகள் நின்றது. இந்த துபாய் மன்னர்னா இந்த ராஜா அந்த கார்ல அந்த கார் நிற்கிறது. இந்த கார் நிற்க அந்த சிக்னல் அந்த அடுத்த கிரீன் சிக்னல் விழு வரைக்கும் நிற்கிற நேரத்தில் இந்த ராஜா திரும்பி பார்த்தான். துபாய் மன்னர் இந்த பக்கம் டிச்சியிலே ஒரு மனிதன் தனியாக அந்த டிச்சிக்குள்ள இறங்கி நின்று இந்த டிச்சை கிளீன் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. அது என்ன அந்த டிச்சின் எப்படி இருக்கும், பழைய துணிமணி வேஸ்ட் எல்லாம் கிடக்கும் தான், அதெல்லாம் எடுத்து அது என்ன செய்யணும், வெளியே வைக்கிறான். அந்த சைடில் இருக்க புல்லு செடி முள்ளெல்லாம் கையெடுத்து இழுத்து அதெல்லாம் கழுவி ஒரு ஓஸ் கையில் வச்சுக்க தண்ணி எடுத்து அதெல்லாம் அடிச்சு விட்டு கழுவி சுத்தம் பண்ணுகிறான். இதெல்லாம் அந்த மேல் பரப்பு எல்லாவற்றையும் அவர் சுத்தம் பண்ணுகிறான். இப்படி அந்த டிச்சை நீட்டை ரொம்ப அழகா அவர் சுத்தம் பண்ணதை பார்த்து இந்த மன்னன் பார்த்து விட்டு இந்த கார் சிக்னல் தாண்டி அங்கே விழுந்ததும் அங்கே நிறுத்திவிட்டு அந்த காருக்குள் இந்த ஒரு போலீஸ்காரரை இறக்கி விட்டு சொன்னார், அந்த டிச்சுக்குள் இருக்கிற மனிதனை நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு நல்ல அவனை குளிக்க வைத்து நல்ல புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நாளை தினத்தில் என்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி போய்விட்டான். இந்த போலீஸ்காரன் இறங்கி அந்த டிச்சிலே நிற்கிற அவனை பார்த்து கூப்பிட்டான். எப்படி, ராஜா உன்னை வர சொல்லி இருக்கிறார், ஆகவே நீ வேலை செய்து போதும் வா என்று. இவனுக்கு சரியா அந்த லாங்குவேஜ் கூட தெரியாது, அறகுறையா தெரியும். அது நான் என்ன தப்பும் பண்ணலையே, நான் வேலை தான், எனக்கு தந்த வேலை தானே செய்கிறேன். அவர் கை காலெல்லாம் உதறுது. இப்ப ராஜா என்ன பண்ண போறானோ, என்ன தண்டனை கொடுக்க போறானோ, ஆனா தப்பு ஒன்றும் செய்யவில்லையே என்று கை காலெல்லாம் உதறுது. அவர் சொன்ன, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை. ராஜா அவனை கூப்பிட்டார். என்ன போனான். போயிட்டு என்ன செய்யறான்னா, அன்னைக்கு அதை போய் நல்லா குளிக்க வைத்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, அன்னைக்கு பகல் மத்தியானமும் ராத்திரி நல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வைத்து நல்ல ரெஸ்ட் எடுக்க வைத்து, நீ பயப்படாம தூங்கு, நாளைக்கு ராஜா உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் தர என்ன சொல்லி தர, ஒன்றும் தண்டனை வராது, நீ பயப்படாதன்னு சொல்லி அவனை தூங்க வைத்து விட்டு அடுத்த நாள் காலையிலே நல்ல கடையிலிருந்து நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் அவன் அளவுக்கு ஏற்றபடி வாங்கி பேண்ட் ஷர்ட் வாங்கி அதை அவனுக்கு போட்டு உடுத்தி அவனை இந்த போலீஸ்காரன் ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்றார். அங்கே கொண்டு போய் பயந்து பயந்து நிற்கிறான், என்ன ஆகுமோ என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி. ராஜா அவனை பார்த்து கேட்டார், உன் பெயர் என்ன? பெயரை சொன்னான். நீ எங்கேருந்து வந்திருக்கிறாய்? இந்தியாவிலிருந்து வந்திருக்கு. இந்தியாவில் எங்கே? அது இப்படி ஒரு கடையாநல்லூர் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன். எதற்கு இங்கே வந்தாய் என்ற அவன் சொன்னான், என் குடும்பம் ரொம்ப ஏழ்மை குடும்பம், என் குடும்பத்தின் வறுமை கஷ்டத்தின் காரணமாக நான் ஏதாவது குடும்பத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே வந்தேன் என்று சொன்னான். எவ்வளவு நாளாக இங்கே வேலை செய்கிறான் என்ற அதெல்லாம் அவன் பதில் சொன்னான். கடைசியில் இந்த ராஜா கேட்டான், உன்னை அந்த இந்திய தேசத்திலிருந்து எங்க தேசத்துக்கு வந்து இப்படி இந்த டிச்சில் இறங்கி யாருமே உனக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, உன்னை நடத்த சொல்ல யார், நீயே நீட்ட ரொம்ப அழகா இதெல்லாம் சுத்தம் பண்ணி இப்படி எல்லாம் வேலை செய்கிறாயே, உனக்கு என்ன எப்படி இது இந்த மனநிலை வந்தது? ஒருத்தையும் சாதா விட்டா ஒரு அறகுறையா செய்து யாரும் இல்லை, நம்ம தான் என்னமோ செய்து போயிடுவான். நீ இப்படி அழகா நின்று இதெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டா செய்கிறாயே, உனக்கு எப்படி இந்த மனநிலை வந்தது? ஆகவே நான் என்ன செய்ய, உனக்கு ஏதாகிலும் ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன் கேட்டான். ஒரு என்ன வேண்டும், ஒரு என்ன உதவி செய்யணும்? அவன் குடும்பத்தை பற்றி கேட்டான். அவன் கேட்டான், உனக்கு குடும்பத்தின் தேவை என்ன? அவன் சொன்னான், எனக்கு மகள் இருக்கிறாள், அவருடைய கல்யாணத்துக்கு எனக்கு பணம் இல்லை, முடிந்தா அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும், எத்தனை லட்சம் வேணும்? அவன் தேவையான பணத்தை சொன்னான்.
அதுவும் நோ ப்ராப்ளம், அதையும் செய்கிறேன். அப்புறம் உனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு வேற வீட்டில் பிள்ளைகள் யார் இருக்கா? ஒரு மகன் இருக்கிறான், அவன் அங்கே ஏதோ சின்ன வேலை செய்கிறான். அவன் சொன்ன அவன் இங்கே வர செய். அவருக்கு பாஸ்போர்ட் விசாலாம் உடனே ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு அங்கே அந்த தேசத்தில் கொண்டு வந்து நல்ல கவர்மெண்ட்ல அதை படிப்புக்கேற்ற ஒரு வேலையை கொடுத்தான். இந்த மனிதனுக்கு அந்த அரண்மனைக்குள்ளேயே வெளியிலே வேற எங்கும் போகவில்லை, அரண்மனை வெளியிலேயே அவனுக்கு வேலையை கொடுத்து அங்கேயே பத்திரமாய் வைத்து அந்த குடும்பத்தை ஆதரித்து நடத்தினான். மகளுக்கு கல்யாணத்துக்கு பணம் வந்துட்டு, மகனுக்கு வேலை வந்துச்சு, இவனுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம். யோசித்து பாருங்க, இதெல்லாம் கதையல்ல. அது ஒரு நாள் பேப்பர்ல, அது என்ன தினத்தந்தி பேப்பர்ல வந்தது, பல வருஷங்கள் ஆயிட்டு. அது என்ன செய்து தங்கத்தை அதாவது இந்திய மனிதனுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்த துபாய் மன்னர் என்று ஒரு ஹெட்டிங் போட்டு போடப்பட்டிருந்தது. இந்தியருக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்த துபாய் மன்னர் என்று பேப்பர்ல வந்த செய்தி. நல்லா கவனிங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் சொல்வது என்ன, ஒரு உலக மனுஷனுக்கு இப்படி வேலை செய்யும் போது, உலக மனிதனுக்கு உலகத்துக்கு உண்மையாய் ஜீவிக்கும் போது, ஒரு ராஜாவாகிய அவனுடைய பார்வைக்கு இவன் சரியாக இருக்கும் போது, இன்னைக்கு நீ இத்தனை காரியங்களை நன்மைகளை உதவி செய்வான் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு எதுவே கவனிக்கிறீங்க? உடைய ராஜா உன்னை ரட்சித்த, அபிஷேகம் பண்ணின, இம்மட்டும் வாழ வைத்த இந்த ராஜாவாகிய இயேசுவுக்கு நீ உண்மையும் உத்தமாய் வாழ்வீர்களானால், சத்திய ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு உண்மையாய் ஜீவிப்பார்கள் என்று சொன்னால், இந்த பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு எத்தனை நன்மைகளை எனக்கு செய்வது, பூலோகத்துக்குரிய நன்மைகளையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு அவர் எத்தனை வல்லவர், நல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசுவை நேசிப்பீர்களா? இந்த இயேசுக்கு உண்மையா வாழ, அது சத்தியத்தை கை கொண்டு வாழ, உலக தேவனுக்கு சிநேகிதனாய் ஜீவிக்க ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் இப்பொழுது நான் சில நிமிடம் ஜெபித்து முடிக்க போகிறோம். சீக்கிரம் ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்ப நான் உம்மை நேசிக்கிறேன், நமக்காகவே வாழுகிறேன். இந்த உலகத்துக்கு சரீரத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்ப மாட்டேன். நான் தேவனுக்கு சிநேகிதனாய், என் இயேசுவுக்கு சிநேகிதனாய், பரலோகத்து சொந்தக்காரனாய் ஜீவிக்க எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், அந்த தரித்திரனுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு எத்தனை பேருடைய ஏச்சி பேச்சு நெருக்கம் எல்லாம் வந்தது. ஆனால் அவர் ஒன்றையும் அதை கவலை பொருட்படுத்தவே இல்லை. யார் ஏசினால் என்ன, யார் பேசினால் என்ன, யார் தூற்றினால் என்ன, யார் என்ன செய்தால் என்ன, ஒன்றை பற்றி கவலைப்படவில்லை. அது ஒரே ஒரு ஆசை, நான் தேவனுக்கு சிநேகிதனாய் வாழ வேண்டும், தேவனுடைய மடியில் போய் உட்கார வேண்டும், தேவ ராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் வந்த எல்லா உபத்திரவங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி வீசி எறிந்துவிட்டு தேவனுக்கு உத்தமமாய் ஜீவித்தான். உண்மையா நீ ஜீவிப்பாயா? இன்னைக்கு அவை பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் ராஜாவாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லாரும் ஏகமாய் வாய்களை சத்தத்தை உயர்த்துங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி காலத்திலே ஜீவிக்கிறோம். உடைய குடும்பத்தை நேசிக்கிறார். நீ மகிழ்ந்திருக்க வேண்டும், உன்னுடைய கவலைகள் மாற வேண்டும், உன்னுடைய துக்கங்கள் மாற வேண்டும், நீ மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்விலே கர்த்தர் இடைபடுவாராக. நீ உலகத்துக்கு சிநேகிதனாய் அல்ல, தேவனுக்கு சிநேகிதனாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, thank you Jesus. The நல்லவர், 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 நல்லவர் எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் நல்ல கரங்களை தட்டி எல்லா வாய்களை திறந்து பிரிக்காது காத்து கொள்வார். அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.
சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த மாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்